ஒரு தொட்டியில் ஒரு ரெண்டு பல்பு வச்சுருந்தேன். இந்த பல்பும் இது ஒரு பல்பு, இது ஒரு பல்பு. அது இத்தனை பேபி சுற்றி பார்த்திங்கன்னா இது என்ன கலர் தெரியல. மேபி ரோசியா அதெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒயிட் வெரைட்டின்னு நினைக்கிறேன். பூக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். பார்த்தா இத்தனை பல்ப்ஸு சுற்றி, ஆனால் கொத்தா ஒரே இடத்துல தான் இருக்குது. பூக்கவே மாட்டேங்குது. என்னடா என்ன பூணுன்னு தெரில, பூக்கவே மாட்டேங்குது. நம்மளும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே, இதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறது. சரி பூக்கணும், பூக்கவே இல்லை. இந்த 2 பல்பு இப்போ கொத்தா இப்படி எடுத்தேன் பாருங்கள். இதில் பாதி அதில் பாதி சுற்றி இருந்துச்சு. இது பாருங்கள், அநியாயத்துக்கு பேபி. இதை பிரிக்க மனசு வரல. இதெல்லாம் பாருங்களேன், இப்போ தான் கை குழந்தை, இப்போ தான் பிறந்திருக்காங்க. அதனால் பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு அம்மா கூடயே இருக்கட்டும். இந்த அம்மா பல்பு தனியாக இருந்திருந்தால் நல்லா பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இத்தனை பேபிங்கும்போது இதை உறிஞ்சிட்டே இருப்பாங்க போல இருக்குது. இது இப்போ காய வச்சாலும் குட்டி ஊண்டாயிருவாங்க. பாதுகாக்கிறது கஷ்டம்தான். ஆனால் பூக்க மாட்டேங்கிறாங்களே, அதனால் இப்போ பிரித்து செப்பரேட் பண்ணலான்னு இது 2 தான். நிறைய வெயிலில் அடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்குறேன். பார்த்தா இப்படியே இருந்துச்சு. நானும் ஒரு 10 நாளாக தண்ணி ஊற்றி பூக்குமா, மற்ற இதெல்லாம் பூக்குது, இது பூக்க மாட்டேங்குது. கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இப்படி. இப்போ இதை தனியாக நம்ம வந்து பண்ணி வச்சிடலாம். இதை வந்து ஒரு குட்டி சின்ன க்ரோ பேக்கில் கூட போட்டு, குட்டியோண்டு இருக்கும்ல அந்த நாற்று போடுற பேக், அதில் கூட நம்ம வச்சு விட்றலாம். இதை ட்ரை பண்ணி தான் வைக்கணும். அப்படி இருந்தாலுமே ஒருக்கா நம்ம வந்து எடுத்துட்டோம்னா நல்லா ட்ரை பண்ணி, இப்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வேணால் உடனே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஃப் அப்ளை பண்ணி, ஏன்னா முதல்லையே நிறைய அடி ஆயிடுச்சு. ஏதோ வெப்பச்சலனமாமே அந்த டைம்ங்கிறனால பேசிக் எல்லாமே நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டி, பேசிக் வெரைட்டி பூக்காமே அடி ஆயிடுச்சு. இது வந்து ஏதோ ஒரு சாதாரண வெரைட்டி. என்ன ரெயிலில் சாதாரண, அதே ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட்டெல்லாம் பூக்கும்போது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கலாம். இதெல்லாம் இந்த 2 பல்பாவது காப்பாற்ற முடிஞ்சது. அப்படியே இருந்துச்சு. ஒரு இதில் ஒரு 10 பல்பு வச்சுருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். 2 பல்பு மட்டும் இந்த மாதிரி எப்படியோ காப்பாற்றி இருந்துச்சு, இத்தனை பேபி பல்ப்ஸோட. ஸோ இதை வச்சு பார்க்கலாம். அந்தளவுக்கு மல்டிப்ளிகேஷன் இதுக்காக சொல்ல வரேன். எவ்வளோ மல்டிப்ளை ஆகிருப்பாருங்க. ஆனால் உண்மையிலே ஒரு வருஷம் இருக்கும். மேபி இருக்கும் ஒரு 7-8 மாதம் குறைஞ்சபட்சம். அதிலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதை சொல்லலாம். ஏன்னா பூக்காமையே இருந்தால் நம்ம இப்படி பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு அவங்க சொல்ல போக தெரியுது அந்த வீடியோஸ். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும் இல்லையா. மேபி ஒருத்தருக்கு பயன்பட்டாலும் ஓகே. இது ரொம்ப குட்டி, அதனால் எடுக்க வேண்டாம். அப்படியே ட்ரை பண்ணி அது விழுகாமல் இருந்தால் அப்படியே அதோடையே பிளான் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். இதோடது அந்த பேபி பாருங்களேன். இது வந்து இது ஒட்டி இருந்தது. இதுவே இந்த சைஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பூக்களை. அதனால தான் இந்த முயற்சி. மேம் சொல்லி தந்த மாதிரி, எங்கே தான் ரெயின் லிலி க்யூன் நமக்கு இருக்காங்களே, அவங்க சொல்லி தந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம்னு பார்ப்போம். ரிசல்ட் சொல்கிறேன்.